சார். இந்த கேரட், கோஸ், பீன்ஸ், குடமிளகா, அப்புறம் இந்த பிளம்ஸ் இதெல்லாம் பண்ணணும். இருக்காங்க சார். என்னங்க ஏமாமா இங்க வந்து உங்க காய்கறி வியாபாரம் போலியா? அது எப்படி போவோம்? ஒரு நிமிஷம். என்ன எவ்வளோ? 20 ரூபாய் பூக்கடையில கொடுக்கணும். விஜய் நீ கொடுக்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, ஏன் வீட்டுக்காரர் எங்க? தபார் போ. ஏங்க இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. அதெல்லாம் இல்ல சார். பரவாயில்ல, என்கிட்ட பொருள் வாங்குறவங்க எல்லாம் கேரண்டி இல்லைன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. சரி, இதெல்லாம் தவணை முறையில கொடுப்பீங்கல்ல? விலையே கம்மி தான். அதுவும் இல்லாம நாங்க பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறோங்க. இந்த காலத்துல தொழில் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க? லீலா, என்ன பத்தி மட்டும் பெருசா பேசுன, இப்ப என்ன சொல்ற? அதானே அந்த சிரிப்பு சிரிச்ச. ஆமா, எங்க ஆளை காணோம்? எங்க 2 பேரையும் ஆளை காணோம்? அங்க பாரு. வாக்கா வாங்க. அங்க இருக்காங்க. ஏங்க இது எல்லாமே நேபாளல இருந்தா வருதா? ஆமா சார். பாத்தியா கோபி, எவ்வளவு தூரத்துல இருந்து இங்கே பிசினஸ் பண்றாங்க. நம்ம முன்னாடி இருந்தா இருக்காங்களே, வீட்டை விட்டு வெளில போட மாட்டேன்றாங்க. அண்ணே, இது டூப்ளிகேட் உள்ளண்ணே. நான் சூரத் வரைக்கும் வந்திருக்கேன். அடுத்த இடம் உங்க ஊருக்கு தான் வரப்போறேன். ஏ கோபி, ஆர்டர் எடுத்து பண்ணா என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறமா பிசினஸ் பத்தியே பேசுறத பாக்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஆமா, ஒருத்தர் காய்கறி கடை, ஒருத்தர் எலக்ட்ரிக் சாமா, இவங்க 2 பேரும் துணிமணி கடை. இதுல தனோக்க வேற அந்த பூக்கடைக்கார கிட்ட என் புருஷனுக்கு பூக்கடை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு ஒரே அழுதுட்டு வந்துருச்சு. சுமாரு அப்படி சொன்னதா ஒரு இது இருக்கும். இருக்கும். என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அத நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்து எங்க கிட்ட ஒரு பைசா கூட குடுக்கலன்னா அப்புறம் டூருக்கு வந்து என்ன அர்த்தம்? அதானே. என்ன ரவி இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? முதல்ல லீலா கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். சரிம்மா. மாணிக்கம், போசு, கோபி, அவங்கவுங்க பொண்டாட்டி கடை கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க. போங்க போங்க. நான் எப்பவுமே பெரிய பேச்ச தட்டது இல்லம்மா. வாவிஜி போ. சரி சரி சரி, அக்கா போட்ட கவுத்துட்டாரு. அண்ணே பாத்து போங்க. சீக்கிரம் போங்களேன். போங்க. சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. ஐயோ, அண்ணே வேகமா போங்க. அண்ணே ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவாவே போங்க. என்னங்க சும்மா இருங்க. அண்ணே நீங்க அந்த பக்கம் எங்கேயா போங்கண்ணே. நீங்க வேற. ஐயோ, இப்ப என்ன அவசரம்? பெருசில இப்ப நம்மள தனியா விட்டுருக்கு. அண்ணே நீங்க எவ்வளவு வேணா மெதுவா போங்க. குடுலீல. அப்பா இல்ல, நீங்க சாப்பிடுங்க முதல்ல. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பவானி மாமா, எவ்வளவு அழகான இடத்துக்கு வந்தாலும் சோத்து மூட்டையை மறக்க மாட்டேங்கிறோம் நம்ம. இதுல என்னது புதுசா கண்டீங்க? பசி எடுத்தா வேற எதுவுமே கண்ணுல தெரியாதாக்கும். என்ன புத்திசாலி திரும்ப பேசுறா பாரு. மாமா நம்ம வீட்லயே அனோ கதை புத்திசாலி. ஐயோ, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சே. என்ன மட்டும் படிக்க விட்டுருந்தா இந்நேரம் நான் கலெக்டர் ஆயிருப்பேன். அக்கா அக்கா, நீ படிச்சு கலெக்டர் ஆயிருந்தா போஸ் மாமா யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? என்ன வார்த்தை சொல்லிட்ட? ஏன் நீ இல்ல? ரொம்ப ஆசை. கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்து போங்க பிள்ளைங்களா, சரிவா இருக்குது. சோறு சாப்பிடுறீங்களா? சோறு சாப்பிடுறீங்களா செல்லம்? லீலா இரு இரு. கை பிடிச்சுக்கோ. பாத்து. கீழ பாரு. ரெடி? வாணிங்கண்ணா ஸ்மைல். விஜய் அண்ணே ரெடி ஸ்மைல். ஓகே. ஹலோ சகோதரிகள், இங்க பாருங்க. விஜய் பாத்து மெதுவா இருங்க. விஜய் இங்க பாரு. ரெடி ரெடி. ஓகே. இந்தாங்க மாமா. அக்கா என்ன லீலா, 2 குழந்தைங்களை வச்சு எப்படி சமாளிச்சிட்டு இருக்க? என்னத்தக்கா பெருசா சமாளிக்கிறது? பசிக்கிற நேரம் அழும், பால் கொடுத்தா சரியா போயிடும். ஆனா சமயத்துல பாருங்க, அப்ப சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதாவது ரெட்டை நாயின மாதிரி. என்ன கோபி, இது உங்க வேலை தானே? ஐயோ நான் எதுவுமே சொல்லங்க.
ஏன் இதுல கோபியை போய் இழுக்கிற? என் பிள்ளைங்களுக்கு ரெட்ட நாயினு பேர் வச்சதே இவர் தானே. ஐயோ பாவம் கோபி, நான் ஏதோ யதார்த்தமா பேசினேன். இப்படித்தாங்க எப்பவுமே சம்பந்தம் இல்லாம யார்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பேன். யாருங்க? யாரு உங்களை திட்டினது? அம்மா யாருமே என்ன திட்டலமா, நீ மட்டும் ஆரம்பிச்சிடாத. இப்படிதான் நான் ஏதாவது சொன்னா உடனே சரண்டர் ஆயிடுவாரு. ஐயோ, இந்த மாதிரி சரண்டர் ஆகிற புருஷன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் விஜய். ஐயோ என்னடே மோத்த பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தெரியுது, ஆனா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். அது மனசு இதுக்கு முன்னாடி மனசு இவ்வளவு லேசா இருந்ததே கிடையாது கோபி. சின்ன வயசுல இருந்து கடை சந்தடின்னு இருந்துட்டேனா, இப்ப கூட கடை வீடு லாரி ஆபீஸ்ன்னு தினமும் மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும். அவன் குடும்பத்தோட கிளம்பி கோவில் குளம்னு ஏதாவது டூர்லாம் போகும்போது இவெல்லாம் தொழிலை விட்டுட்டு எப்படி போறான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இப்போ நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒன்னா வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனசு லேசா தெளிவா எந்த டென்ஷனும் இல்லாம எதை பத்தியும் கவலை இல்லாம உங்களோட எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்திருக்கேன்னா எனக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ ரொம்ப காலமா ஒரு இருட்டறையில இருந்துட்டு இப்ப திடீர்னு காத்தாட வெளிச்சத்துல வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனா ஒண்ணு கோபி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கிளம்பி வந்துடணும் கோபி. ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு என்ன தேங்க்ஸ்? பின்ன என்ன, அங்க கோயில்ல பிரச்சனை நடக்கும்போது நேரா கிளம்பி மெட்ராஸுக்கு போயிருந்தோம்னா இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த யோசனை சொன்னது நீங்க தானே. அதை சொல்றீங்களா? எப்படியோ எல்லாருமே மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருக்கோம்லண்ணே. இப்ப சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, இங்க வாங்க. இனிமே யார் மறந்தாலும் நான் மறக்காம ஒவ்வொரு வருஷமும் உங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா கோபி, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல இங்க இருந்து அப்படியே குதிக்கணும் போல இருக்கு. ஐயோ இவரை பாருங்களேன், இப்ப கூட வில்லங்கமா தான் பேசுறாரு. எது சொன்னாலும் உனக்கு வில்லங்கமா தான் தோணும். ஏன் நான் மட்டும் தானே குதிக்கிறேன்னு சொன்னேன், இவனே எழுதிட்டா குதிக்கிறேன்னு சொன்னேன். நல்ல தான் ரவிக்கு. சம்மந்தி அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுல கொடுத்துட்டு பாவம் பசியோடு இருப்பாங்க. அப்பா பாத்து போங்கப்பா. பொட்டலத்தை சரி, பிடிக்குமா? சரி, எல்லாரும் உட்காருங்க, பசிக்குது, சாப்பிடுங்க. சம்மந்தி அம்மா இந்தாங்க சாப்பாடு போட்டு. டேய் பாத்தீங்களாம்மா, குழந்தைங்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத்தனை சந்தோஷத்தை நம்ம இத்தனை எத்தனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம். சம்மந்தி இப்பதானே வெளி இடத்துக்கு வந்திருக்கோம், அதான் தெரியுது. இதுக்கு தாமா நான் இத்தனை நாள் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துல அத்தனை பேரும் ஒத்துமையா ஒரு கவலை இல்லாம எப்போ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவன் கண் திறந்துட்டான். ஒண்ணு தெளிவா இருக்குதுமா, அவன் ஆனப்படிதான் எல்லாமே நடக்கும். சில சமயம் சேர்த்து வைப்பான், சில சமயம் பிரிச்சு வைப்பான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வச்சான், பிரிச்சும் பார்த்துட்டான். இப்போ என்னோட பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சிட்டான். இனிமே சந்தோஷத்தை பாருங்க. என்னோட 4 பொண்ணுகளு 4 மருமக பிள்ளைகளு எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமாமா, நம்ம மனசுப்படிதான் எல்லாமே நடக்கும். நிர்மலா இந்தம்மா உனக்கு. நான் போய் சாப்பிடு. எங்க தானே தமிழ் செல்வி? அவ பவானியோட பத்திரமா இருக்கா. இத கேட்க அறிவு இருக்குல்ல? போச்சு, எல்லாம் போச்சு. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சா அதெல்லாம் நடந்துருச்சு. அட பாவி மனுஷா, என்ன எகத்தால உங்களுக்கு? வந்த இடத்துல குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, மனசுல என்ன தைரியம் இருக்கணும்? சாரி தனம், ஐ அம் சோ சாரி. அடேங்க அப்பா, இங்கிலீஷ் வேற. பெரிய சீமத்துறைவரே. அது சரி, கோட்டை சுட்டு போட்டவனே உங்களுக்கு இங்கிலீஷ் வருதாக்கும். உங்க நோக்க இழுத்து வச்சு அறுக்கணும். ஏண்டி ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினதுக்கா? இல்ல, சப்ப கட்டிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கல அதுக்கு. ஏதோ இப்பதான் அறிவு வந்து கௌரவமா 4 காசு சேர்க்கிறோமேன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். ஏயா, பழைய புத்தி மறுபடியும் வந்துருச்சே.
நாம திரும்பவும் அழகர் குளத்துக்கு போய் பஞ்சப்பராரியா உட்கார வேண்டியதுதான். அதுதான் நடக்க போகுது. அதுல பாதி நீங்க தண்ணி அடிச்சதுல போறது தானே. இந்த குடிகார புருஷனை நம்பி நான் ஒரு பொட்ட பிள்ளை வேற பெத்து வச்சிருக்கேனே. நான் எங்க கரை சேர போறேன்? படுபாவி படுபாவி. தனம் போதும் தானம், மிச்சத்தை நாளைக்கு காலையில பேசிக்கலாம். தேவைப்பட்ட வரைக்கும் போய் பரிகாரம் பண்ணதுக்கு இதுதான் பலனா? பழைய படிக்கும் இப்படி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நம்மளோட ஒரு வயசு பொண்ணு வேற இருக்கா. இப்படி குடிச்சிட்டு வந்தா உங்களை எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்க்கறது? ஒருவில்ல தனம் தனம், எனக்கு இந்த பேண்ட் எப்படி இருக்கு? ஐயோ, உங்களே இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. நான் மெனக்கட்டு பேசிட்டு இருக்கேன். பேண்ட் 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 எப்படி இருக்கா ரொம்ப முக்கியம். என் மாமன் சோடா கம்பெனி வச்சிருந்தப்ப வேஷ்டி கட்டிட்டு தண்ணி அடிச்சது. இப்போ பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனர்ல அதான் பேண்ட் போட்டு தண்ணி அடிக்கிறாரு. திட்டணும்னு ஆரம்பிச்சுட்ட, இனி ஒன்ன நிப்பாட்ட முடியாது. அதுக்கு என்னதுக்கு லைட்டு ஆஃப் பண்ணிடுறேன். வெளிய வெளிய திட்டிக்கோ. அட பாவி, இது ஒண்ணுதான் இல்ல, இது ஒண்ணுலதான் நீங்க நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன். இதுலயே மண்ணலி போட்டீங்களா? இல்ல. பேசாதீங்க, உங்க வாயை கிழிச்சிருவேன். நீங்க கெட்டதும் இல்லாம மத்தவங்களை கெட்டு குடிச்சவராக்கிட்டீங்களா? ஐயோ, எனக்கு தெரியுங்க. நீங்க தான் அவங்க எல்லாரும் கெடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாரும் அப்பாவிங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எல்லாம் உங்களுக்கு தான் வரும். உங்களை ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. அட பாவி, தப்பு கணக்கு போட்டியே. உங்களை குடி விஷயத்துல மட்டும் தான் நல்லவர் நினைச்சு நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பச்சை புள்ளைங்களுக்கு பால் வாங்கணும்னா அதுல கணக்கு பார்த்துட்டு இப்படி சாராயத்துல காசு கொட்டி குடிச்சிட்டு இருக்கீங்களே. அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏய், அது சாராயம் இல்ல, ரம்ம. காசு இல்ல, ஓசி. சும்மா திட்டாத. ஏங்க, இந்த ஊர்ல ஓசில உங்களுக்கு ரம் வாங்கி கொடுக்கறதுக்கு எவங்க இருக்கா? உங்க மச்சானா? இல்ல, சாமி. என்னது சாமியா? சாமி தான் கொடுத்தது. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஓவரா தண்ணி அடிச்சிட்டு வந்து கிறுக்க மாதிரி உளறீங்களே. சாமியா வந்து உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துச்சு. பேச்ச பாரு பேச்ச, லூசு மாதிரி. சாமி தான் வாங்கி கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி சாமி நானும் ஒன்னா உட்கார்ந்து தண்ணி அடிச்சிருக்கோம். ஐயோ 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 ஐயோ, என்னது நீங்களும் சாமியும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து தண்ணி அடிச்சீங்களா? ஆமா. இன்னைக்கு சாமி தான் வந்து தண்ணி வாங்கி கொடுத்துச்சா? ஆமா லீலா. ஓஹோ, இதுக்கு மேல உங்களை பேச விட்டா அவ்வளவுதான். சாதாரணமா நீங்க பேசினாலே தாங்க முடியாது. இப்ப தலைக்கு மேல வேற ஏறிடுச்சு. இன்னும் என்னென்ன பேசி என் உயிரை வாங்க போறீங்களோ? நீங்க எந்திரிங்க எந்திரிங்க, வாங்க. எங்க எங்க வீட்டு வரேன்னு நீ? சாமி என்கிட்ட ஒன்னு சொல்லுச்சு, அத செய்யறேன். வாங்க விழல நீ. உட்காருங்க. சொல். இப்போ நல்ல குளு குளு. சாமி. என்ன தைரியம் உங்களுக்கு? எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? குடுக்கிற அளவுக்கு உங்க புத்தி எப்படிங்க போச்சு? சேர்க்க விஜி தெரியும், சேர்க்க சரியில்லைன்னு தெரியும். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சேர்க்க சரியில்லைன்னு தானே அர்த்தம். சேர்க்க சரியில்லைனாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்க எப்படிங்க குடிச்சீங்க? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் தான் வச்சு குடிச்சேன். ஒத்துமையா இருக்கணும்னா தண்ணி அடிக்கணும்னு எவன் சொன்னா? எவனும் சொல்லல. நாங்க 4 பேரும் சுயமா யோசிச்சது. ஓஹோ, அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிக்கு 4 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்களும் தண்ணி அடிக்க போலாமா? ஏன் விஜி, இத முதவே சொல்லிருந்தா குடும்பத்தோட தண்ணி அடிச்சிருந்துக்கலாம்ல. குடிச்சிட்டு வந்து பேசுற பேச்ச பாரு. பேசுவீங்களா? அப்படி பேசுவீங்களா? பேசுவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னை விட்டுட்டு தண்ணி அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு எனக்கு தெரியாம போச்சு விஜி. ஐ மிஸ் யூ வெரி மச். ஹியர் ஆஃப்டர் ஐ won't miss you. சேர்ந்து குடிப்போம். பேசுவீங்களா? பேசுவீங்களா? எப்படி? ஐயோ, அடி பாவி, பொண்டாட்டிய புருஷ அடிக்கிறது தப்புன்னு நினைக்கிறவன் நானு. அதே மாதிரி பொண்டாட்டிய புருஷன் அடிச்சா தப்பு தானே. இப்படி இறக்கவே இல்லாம அடிக்கிறிய. நடிக்காதீங்க.
நீங்க நடிக்கிறதெல்லாம் தான் தெரிஞ்சு போச்சு. நாளை காலையில எங்க வீட்ல, உங்க வீட்ல, மாமா கிட்ட எல்லார்கிட்டயும் நீங்க குடிச்சத சொல்லி பஞ்சாயத்து வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. வேஸ்ட் விஜி. நான் உன்னைய விட அவங்களுக்கு எல்லாம் பயப்பட போறேன். பேசாதீங்க. அதான் நடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. பெருசா பொண்டாட்டி இனிமே என் பக்கத்திலே வராதீங்க. உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு குடிச்சீங்க. இன்னும் சான்ஸ் கிடைச்சா என்னென்னலாம் தப்பு பண்ணுவீங்க. நல்ல குடும்பத்துல பிறந்து வர நீங்க. இந்த கருமத்தை பார்க்க என்ன கொடைக்கானல் கூட்டிட்டு வந்தது. விஜி, I love you. கன்றாவி. உங்களை அப்படியே கொக்கோ ஸ்கூல்லயோ அடைச்சு போட்டாதான் புத்தி வரும். நைட்டு பூரா எங்கேயா கடங்க. அருந்ததி, என்னமா யோசிக்கிற? அது உனக்குள்ள யோசிச்சிட்டு இருக்க. என்னன்னு எனக்கு சொல்லக்கூடாதா? அம்மா, செல்வம் இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவரை பார்க்கணும் போல தோணுது. பாவம், என்ன பண்றாரோ? அப்படியா? என்னம்மா, ஏன் டல்ல சொல்ற? அது இல்லடி, அன்னைக்கு உங்க அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த சமயத்துல நீ போய் அவரை பாக்குறது அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ அவரை பார்க்கணும்னு தோணுது. அதாண்டி சொல்றேன். என்னம்மா நீ, எனக்கு மட்டும் அறிவு இல்லையா என்ன? இது வரைக்கும் அவர் என்னால பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அவர் மேல உள்ள அக்கறைதான் அவரை போய் பார்க்கணும்னு தோணுது. அவ்வளவுதான். ஜஸ்ட் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். மத்தபடி என்னால அவருக்கு ஒரு துளி கூட எந்த கஷ்டமும் இருக்காதுமா. என்னம்மா யோசிக்கிற? என்ன மோடி, உன் இஷ்டப்படி செய். சரி, போயிட்டு வா. அப்ப மரும பிள்ளைல ராத்திரி சாப்பிடவே இல்லையா? ஆமாப்பா. நீங்களா இன்னும் ரெடி ஆகலையா? அவங்க எல்லாம் காணுமா? நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்ட, ஆனா அவங்கதான் இன்னும் ரெடி ஆகல. எங்கம்மா போயிட்டாங்க? மாணிக்கம் எங்க? போய் மாணிக்கத்தை கூட்டிட்டு வா. இது புடி. ஏன் லீலா, உன் வீட்டுக்கு அடுத்தவங்க எங்க போயிட்டாங்க? நேரம் ஆகுதுல்ல? தெரியலங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். மார்னிங் மாப்பிள்ள ராத்திரி சாப்பிடாம விட்டீங்களாமே. ஆமா, என்னது இவங்க எல்லாம் பம்மி பம்மி வராங்க சம்பந்தி? எங்கேயும் மொசை பிடிக்க போனீங்களா? மொசை பிடிக்கிற மூஞ்சிய பார்த்தா தெரியாது. இவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியல. ஆமா போசே. இல்ல, நைட்டெல்லாம் ஃபுல்லா போஸ், இல்ல நைட்டெல்லாம் ஃபுல்லா தூக்கமே இல்ல, அதனால முகம் எப்படி இருக்கு? அப்படியா? எனக்கு கூட தூக்கமே வரல. கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. என்ன பண்ணீங்களா? அவங்களோட போய் சேர்றீங்க? ஏன் அலறீங்க? மரும புள்ளியோட மாமனார் போகக்கூடாதா? ஏன்பா, அவங்க ராத்திரி எல்லாம் சுத்திட்டு வருவாங்க. நீங்க இந்த வயசுல இந்த குளிர்ல உங்களால சுத்திட்டு வர முடியுமா? எல்லாம் முடியும். ஓஹோ, ராத்திரி நீங்க லேட்டா வந்து சாப்பிடாதனாலதான் சாப்பாடெல்லாம் அப்படியே வீணா கிடக்கும். ஏன்பா கோபி, நீ தானே சொன்ன எல்லாரும் சமைங்கன்னு சொல்லிட்டு? பாவம், இந்த பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா நீங்க பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு ராத்திரி லேட்டா வந்து சாப்பிடாம படுத்து இப்ப அந்த சாப்பாடு
வீணா போச்சுல, நீங்க எல்லாரும் இப்ப சேர்ந்து அந்த சாப்பாடை சாப்பிடுறீங்க போங்க. அதான் கொடைக்கானல்ல வந்து பழைய சாதம் சாப்பிடுற ஆளுங்க நீங்களா தான் இருப்பீங்க. வாங்க வாங்க, ஜில்லுன்னு இருக்கு, வந்து சாப்பிடுங்க வாங்க. வேற வழி இல்ல. ஓகே, அதாவது புருஷங்க சாப்பிடறதானே பொண்டாட்டி சாப்பிடணும். வாங்க சேர்ந்தே சாப்பிடலாம். போதும் போதும், ரொம்ப பேசாதீங்க. கோபி பேசாம சாப்பிடுறோம், இல்லைன்னா அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கும். என்ன ரகசியம் என்ன அங்க முணுமுணுப்பு? இல்லம்மா ஒண்ணும் இல்ல. இல்ல, பழைய சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாரு. நல்லதுதானே? அப்ப சீக்கிரம் போய் சாப்பிடுங்க, பழைய சாதம் ஆறி போய். மாமா நீங்க சாப்பிட்டீங்களா? வேணா, நைட்டு சூடா சாப்பிட்டு இல்லம்மா கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டு போலாம். வேணாம்டா சொன்னா. இல்ல மாமா சாப்பிடலாம் வாங்க. என்ன தம்பி இப்படி திடுதிப்புன்னு படுத்துட்டீங்க? என்ன பண்றது, கடை சாப்பாடு கவுத்துருச்சு. ஃபுட் பாய்சனிங். தம்பி, நல்ல சாப்பாடு அமிர்தம் மாதிரி, மோசமான சாப்பாடு விஷம் மாதிரி. சாப்பாடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியலையே சார். அது சாப்பிட ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துச்சு. வேற வழி இல்லாம சாப்பிட்டேன். பாத்தீங்களா, வாசத்தை வச்சே அது நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடான்னு கண்டுபிடிச்சிடலாம். கெட்ட சாப்பாடான்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட்டது நம்ம தப்பு தானே தம்பி. அதுக்கு அது என்ன பண்ணும்? இந்தாங்க தம்பி. என்னது? டாக்டர் சொன்னாராமே, அது பிரகாரம் கஞ்சி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தம்பி. எதுக்கு உங்களுக்கு வீணா சிரமம்? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? தேவிக்கு காய்ச்சின கஞ்சியை குடிச்சீங்கன்னா அதனுடைய மகிமையே வேற. என் அனுபவத்தை சொல்றேன். இதுல ஒரு 4 கிளாஸ் குடிச்சீங்கன்னா ட்ரிப்ஸை விட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் சொல்றேன்ல, எந்திரிச்சு குடிங்க தம்பி. தேங்க்ஸ். அப்புறம் சார், திருப்பதி போயிட்டு வந்தது ஒன்றும் சிரமம் இல்லைல்ல? என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கு. இந்த இருக்கிற திருப்பதிக்கு போயிட்டு நைட்டே திரும்பி, இதுல என்ன சிரமம் இருக்கு? ஏங்க உள்ள வராம போறீங்க? வாங்க. இல்ல பரவாயில்ல, சும்மாதான் வந்தேன். அவரு நல்லா இருக்காருல்ல? அது போதும், நான் கிளம்புறேன். அவரை நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் வரேன். தம்பி எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. சீஃப் டாக்டர் வந்து பார்க்கணுமா? அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சரி தம்பி, நாங்க புறப்படுறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வரேன் தம்பி. ஜாக்கிரதை கூட்டம். சரிப்பா. வரேம்மா. சரிம்மா. இந்தாங்க. கோயில் நல்லா இருக்குல்ல? என்ன இல்ல, இங்க பக்கத்துல ஒரு நல்ல இடம் இருக்கு பாக்குறதுக்குன்னு சொல்றாரு. போய் பார்த்து வரலாமா? முருகனா? பழனிமலையில் சொல்றாரு. கண்ணுல பஞ்ச வச்சுட்டு பாக்குற மாதிரி மச மசன்னு தெரியுது. எனக்கு என்னமோ அது வெட்டி வேலையை தான் தோணுது. என்ன இப்படி சொல்றீங்க? மேகம் கொஞ்சம் நகர்ந்தா பழனி மலையை இங்கிருந்து பாக்குறது சந்தோஷம் தானே? ஏமாமா, கொடைக்கானலுக்கு வந்தா பழனியை பார்க்கணும், அதுக்கு கீழே இறங்கி போய் நேரா பழனியை பார்க்க வேண்டியதானே? நான் ஐடியா சொன்னீங்க சகல. சரி செய்திருவா அப்படியே. சகல சேர்ந்து நில்லுங்க. அப்படியே ரெடி 1 2 3.
ஆமாப்பா எங்கப்பா இருக்கு? ஆமா இப்ப தெரியுது பாரு, வள்ளிமலை இப்ப தெரியுதா? எங்கப்பா? இதோ அங்க இருந்து பாரு. சரோ இங்க வாமா. அபிஷேக விபூதியை வச்சுக்கோ. ஏன் அத்தை சரோ மட்டும் தான் உங்க மருமகளா? நாங்களாம் உங்களுக்கு மருமகளா தெரியலையா? எங்களுக்கெல்லாம் வைக்க மாட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நீங்க எல்லாருமே என் மருமக தான். வா அத்தை, முதல்ல உனக்கு வச்சு விடுறேன். புருஷனோட சந்தோஷமா சண்டை சச்சரவு இல்லாம இரு. ரெட்டை குழந்தைய பெத்திருக்க, நல்லபடியா வளர்க்கணும் என்ன? சரிங்க அத்தை. நல்லபடியா குழந்தை பெத்து சந்தோஷமா இருமா. சரிங்க அத்தை. நல்லா படிக்கணும், முன்னேறணும்னு சொல்லி வைங்க அத்தை. என்னம்மா நான் சொல்லணும்னு நினைச்சதை நீயே சொல்லிட்ட? ஆமா அத்தை, நீங்க பாட்டுக்கு பழக்க தோஷத்துல புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பா போருமா அப்பா என்னம்மா? நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்படுவனா? ஹாஸ்பிட்டலுக்கு செல்வம் சாரை பார்க்க ஒரு பொண்ணு வந்துச்சு. யாரோ அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது யார் தெரியுமா? சொன்னா தானம்மா தெரியும். அவங்க தான் செல்வம் சாரோட வைஃப். என்னம்மா சொல்ற? செல்வம் ஒய்ஃபா? என்ன சக்தி சொல்ற? செல்வத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாமா. முதல்ல அவர் தன்னோட வைஃப்னு சொன்னப்போ என்னடா இவரு திடீர்னு இப்படி சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா வெளியில வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என்னால முழுசாவே நம்ப முடிஞ்சது. நான் கூட அந்த பொண்ணை பார்த்ததும் சட்டுன்னு என் மனசுல வேற மாதிரி தான் நினைச்சேன். என்ன நினைச்ச? திடுதிப்புன்னு செல்வத்தை ஹாஸ்பிட்டல்ல கவனிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு சகஜமா இருந்தா என்ன தோணும்? அப்படிலாம் செல்வம் தம்பிய பத்தி தப்பா நினைக்க கூடாதுமா. அவரை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? அதுக்கப்புறம் தான் அவ யாருன்னு தெரிஞ்சதும் எனக்கே ஒரு நிமிஷம் அடடா அப்படி நினைச்சிட்டோமேன்னு தோணு. ஆனா என் மனசுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன தோணுச்சு? அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு என் மனசுக்கு தோணுச்சுப்பா. அவங்களுக்கும் செல்வம் சார் மேல பிரியம் இருக்கிற மாதிரி தான்ப்பா தெரியுது. என்னம்மா சொல்ற? அவங்க கண்லயே தெரிஞ்சதே. அவங்க செல்வம் சாரை பார்த்த விதம், பேசினது எல்லாமே அவங்களுக்கு இவர் மேல இருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. அவங்க ஜோடி பொருத்தமும் ரொம்பவே நல்லா இருந்ததுப்பா. இப்படிப்பட்டவங்க ஏன் பிரியணும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னம்மா இருக்குது? அவங்க வாழ்க்கையில விதவிதமான பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. இருந்தாலும் அவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க. என்கிட்ட வந்து அவரை நல்லபடியா கவனிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொன்னப்போ அவங்க முகத்துல நிஜமான அக்கறையை நான் பார்த்தேன். அவங்க ஏன் இவரை பிரியணும்? எல்லாம் விதிப்படிதான். இப்ப நான் நம்புறேன்ப்பா. என்ன விடுங்க. இனிமேலாவது அவர் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. அவருக்கு ரொம்ப நல்ல மனைவி அமையணும். அவர் மேல பிரியமா நடந்துக்கணும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல டைப்பா. அமைதியா இருக்கிறா, அக்கறையா நடந்துக்கிறா, ரொம்ப பொறுப்பா பேசுறா, பாக்குறதுக்கு லட்சணமா. என் மனசு சொல்லுதுப்பா, அவ கூட அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்படிப்பா? இப்படிப்பட்ட ரெண்டு பேர் எப்படி பிரிய முடியும்? கோவப்பட்டு பிரியற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்திருக்கும்? எனக்கு விதி மேல நம்பிக்கை வருதுப்பா. இந்த பாருமா, நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு புது உலகம் உண்டாகும். அதுல இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆன பிறகு புரியும். செல்வம் சாரை பார்த்தா கல்யாணமானவர்னு துளி கூட தோணலப்பா.
அவர் இத பத்தி என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்ல. சக்தி, அந்த பையன் மனசு பூ மாதிரி. ஆனா அந்த மனசுக்குள்ளயும் ஏதோ ஒரு கசப்பான கதை இருக்குது. அதனாலதான் நம்மகிட்ட சொல்ல மறைக்கிறாப்ல. இந்த பாருமா, நீ இது சம்பந்தமா அவர்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுக்கார பையன். அது மனசு புண்படலாமா? அதனாலதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லம்மா. அந்த பொண்ணு அவருக்கு ஒரு நல்ல துணையா இருப்பாப்பா. இதான் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட அருந்ததி, பேசினா நீ நினைக்கிற மாதிரி செல்வத்துக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான். இனிமே நீ அவரை பார்க்கவோ பேசவோ டிஸ்டர்ப் பண்ணவோ உனக்கு உரிமை கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நீ எக்காரணத்தை கொண்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. புரியுதா? எனக்கு என்னமோ மாணிக்கனை சொன்ன மாதிரி லாட்ஜுக்கு போய் விஜய பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு. அவளும் ஆம்பளை சிங்கம், பயப்படக்கூடாது. போசகல, இது இங்க சொல்றீங்களா? நீங்க இதே தனானி முன்னாடி போய் சொல்லுவீங்க. சொல்லலாம், ஆனா சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன? நான் ஆம்பளை சிங்கம்னா பொம்பளை சிங்கம்யா. கோபி, இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஏய் போஸ், அப்ப நான் யாரா? எங்க கூட கூட்டு வச்சுக்கடா. டேய், நான் உங்க கூட எல்லாம் கூட்டு சேர மாட்டேன்டா. வேணும்னா நீங்க என் கடையில கூட்டு வைங்க. பழுப்பு விற்க சொல்றாயா? பழுப்பு விற்க சொல்றாயா? என்னடா பல்புன்னா அவ்வளவு சாதாரணமான விஷயமா? பல்புன்னா என்ன? ஒளி, வெளிச்சம், லைட். இந்த ரவி மட்டும் இல்லனா மெட்ராஸ் இருட்டாயிடும். கரெக்டா சொன்னடா மாணிக்கம். நீதான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. மாணிக்கம் மட்டும் இல்லன்னா மெட்ராஸ்ல யாரும் குழம்பு வைக்க முடியாது. ஏன்டா சீக்கிரம் இல்லடா. ஏய், என்னன்னு சொல்லுங்கடா. இல்லடா மெட்ராஸ்ல எங்க அம்மா உன்னை திட்டினது ரொம்ப பெரிய தப்பு. சகல், என்ன வார்த்தை சகல சொல்லிடி? உங்க அம்மா எனக்கு அம்மாயா? எனக்கு அம்மா. அவங்க தெய்வம்யா, தெய்வம். அவங்க என்ன இப்படி அடிக்க, இப்படி 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 கூட அடிக்கல. அம்மா மட்டும் வேதமா இருந்தா அவங்க காலில் எங்க அம்மா இல்லாம இருக்கும்போது எதுக்கு இந்த பேச்சலாம்? அம்மா இல்லையா? இல்லையா? அம்மா பத்த தக்க கட்டி நீ இருக்கல. ஓ கால என்னையா அடிச்சிருவா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. 1 கோடி ரூபா வேணுமா சொல்லு, நான் தரேன். நான் தரேன், அதை வச்சு பிசினஸ் பண்ணிக்க. ஏன் நான் தர மாட்டேனா? டேய் போஸ், உனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் தரேன், நீ பிசினஸ் பண்ணா. என்ன அது? என்னைய மட்டும் தனியா ஒதுக்கிட்டீங்க. உனக்கு 1 கோடி ரூபா வேணுமா? அவங்க கிட்ட வாங்கிக்க. ஏன் நான் கோபிக்கு 1 கோடி ரூபா கொடுக்க மாட்டேனா? என்ன தவணை முறையில கொடுப்பேன். மாசம் மாசம் ஒரு 200 300. யோ, உனக்கு இது நியாயமா இருக்கா? போஸோ பொறுத்த வரைக்கும் கோடிங்கிறீங்க, லட்சங்கிறீங்க. ஆனா எனக்கு மட்டும் 100 200 அவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்ட ஜென்மாவும் நானு. நீ தெய்வம்டா. நீ மட்டும் இல்லடா, பஞ்ச பண்ணானே எல்லாரும் ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்திருப்பல. நீ குல தெய்வம்டா. உனக்கு என்னடா, கிடா வெட்டணுமா, மொட்டை அடிக்கணுமா? நான் அடிக்கிறேன்டா. தண்ணி அடிச்சு சும்மா வளராத. இவன் நமக்கு பேண்ட் போட்ட தெய்வம். விட்டுரு, சும்மா வளரிக்கிட்டு. போஸ், இங்க வா, இங்க வாடா.
எங்க அம்மாவை அடிச்சவன நீ அடிச்சல, அன்னைக்கு அவனை மதிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. அன்னைக்கு கோபி வீட்டுல என்னது சடங்கு, யாரும் காக்கா கண்ணா ஒருத்தன் இருக்கானே, லட்சுமணே, அந்த நாதாரி உன்னை கேவலமா பேசும்போது எனக்கு எப்படி கோவம் வந்துச்சு தெரியுமா? இத பத்தி ஃபீல் பண்ணி நான் சரோ கிட்ட கூட பேசினேன். நீ வேணா அவங்க கிட்ட கேளு. எனக்கு தெரியும். நாதாரின்னு சொன்னீங்கல்ல, அது எங்க மாமா. சாரி, மறந்துட்டேன். நான் உங்க சகல. அது ஞாபகம் இருக்கு. அது போதும். லூசாப்பா, நீ தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க. சந்தோஷத்துல சிரிக்கிறேன்டா. நீங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க? நீங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க? சந்தோஷத்துல சிரிக்கிறோம்யா. நாங்க மட்டும் சந்தோஷம் ஆகக்கூடாதா? இப்படிதான் நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறேன். அப்படின்னா அடிக்கடி குடிக்கணும்டா. குடிப்போ. குடிச்சிட்டா போச்சு. குடிப்போ. ஒரு நிமிஷம். இங்க இருந்து நம்ம எல்லாரும் ரூம் போன பிறகு யாரும் எதுக்காகவும் யார்கிட்டையும் நம்ம தண்ணி அடிச்ச விஷயத்த வளரக்கூடாது. ஏன் என்ன பண்ணிடுவா? ரூம் போலாம். பொண்டாடி கூடாது. பொண்டாடி அடிக்க. ஸ்வெட்டர் வாங்கிட்டு வர சொன்னா போன மனுஷன் ஆளை காணுமே, எங்க போய் தொலைஞ்சாங்களோ? அதானே, போன மனுஷங்களை இன்னும் காணோம். எவ்வளவு நேரம் ஆச்சு? நொறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டதான் புத்தி வரும். ஏன்டி இவ்வளவு கோவப்படுறீங்க? போன இடத்துல நேரம் இருக்கும், வந்துருவாங்க. தானோ, அங்க பாரு, 4 பேரும் வர மாதிரி இல்ல? ஆமா, 4 பேர் வர்றது தெரியுது. கோபியும் ரவியும் வர்றது தெரியுது. யாரோ 2 பேர் புதுசா வராங்க. ஆமா, ஏன் வீட்டுக்கார உன் வீட்டுக்காரங்க? ஐயோ, அதானே, அவங்க 2 பேரும் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டாங்களா? வேற யாரோட வராங்களே? என்னடி இது, சம்மந்தம் இல்லாம யாரோ 2 பேரை கூட்டு வராங்க. இந்த மனுஷங்களை கொஞ்சம் கூட விவசாயம். ஐயோ அக்கா, அந்த கூத்த பாரு. வரது போஸ் மாமாவும் மாணிக்க மாமாவும் தான். இதுக்கெல்லாம் கோபிக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, அவதான் பேண்ட் போட்டுட்டாரு. ஏன் வீட்டுக்காரன் தான் கோபி, நம்ம இந்த பேண்ட் ஆர்டர் இருக்கிறோம். கோபி, மாமாக்கு பேண்ட் சூப்பரா இருக்கு. அக்கா, அதெல்லாம் சரி, அவங்க நடந்து வர நடைய பாத்தீங்களா? எல்லாரும் நம்ம கரெக்டா பார்த்து நடக்க வந்த மாதிரி இருக்கு. என்னடி சும்மாரு, உன் புருஷன் மட்டும் இல்ல, எங்க புருஷங்களும் இந்த நிலைமையில தான் வந்திருக்காங்க. கிட்ட வரட்டும், பாத்துக்கலாம். ஆமா, சும்மாரு. சாமி கொடுத்தாலும் பாருதானோ, எனக்கு ஒன்ன விட அதிக கோவம் வருது. இவங்கள நல்ல ரூம்ல போட்டு சாத்தணும். பாருங்க, அவங்க ஆளுகளை இழுத்துட்டு போங்க. வாங்க. சாமிக்கு ஒரு பெரிய கும்பலா பொண்ணு சாலை கோயில் கட்டிடுவான். இருங்க, குடிக்கல. கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என்ன ஏய், வாங்க. ஐயோ, ஏயா, இதுக்கு தான் கொடைக்கானலுக்கு வந்தீங்களா? என்னங்க குடிச்சு வாங்க. ஏன் இழுக்குற? கூப்பிட்டா வர போறேன். கூப்பிட்டு வந்துருவீங்க அப்படியே. உள்ள வாங்க, உள்ள வெட்டறேன். என்ன தைரியம் தான் கொடைக்கானல்ல வந்துட்டு எங்க கூட வெளியில சுத்தாம தனியா போய் தண்ணி அடிச்சிட்டு வந்தீங்க. அட பாவி மனுஷா, என்ன கன்றாவி இது? கடைக்கு போயிட்டு வருவீங்கன்னு நினைச்சா இப்படி ஒரு கர்மத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதை செஞ்ச பொண்ணு வாய் மூடிட்டு சும்மா நிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? வச்சுக்கிறேன், இத நான் சும்மா விட போறதில்ல.
என்ன என்ன மொழி இது? என்னங்க மொழி? வந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? இத்தனை நாள் நான் பொறுத்து போனதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எல்லார் முன்னாடியும் உங்க மானத்தை வாங்கல. நான் தனத்தோட தங்கச்சி சரோ இல்ல. ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. இப்போ சொல்றேன், எழுதி வச்சுங்க, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. சிரிப்பு சிரிப்பு வருதா? வெக்கம் இல்லாம எப்படிங்க இப்படி சிரிக்கிறீங்க? கூட யாரெல்லாம் வந்திருக்கா? உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்க மாமனார், குழந்தையா? அதுவும் இல்லாம சின்ன குழந்தைங்க. இத்தனை பேரோட வந்திருக்கோமே, நம்ம கௌரவமான குடும்பத்தோட ஆளுங்கிற நினைப்பு உங்க மனசுல கொஞ்சமாவது இருக்கா? எதுக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க? யார் வந்தா எனக்கு என்ன, எனக்கு என்ன நினைச்சுதானே சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேக்குறேன்ல. அம்மா முன்னாடி, மாமனார் முன்னாடி, தங்கச்சி முன்னாடி, குழந்தைய முன்னாடி, எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. நான் எல்லா மான ரோஷத்தையும் உதிர்த்துட்டேன்னு சிரிக்கிறீங்கல்ல. ஐயோ ஐயோ, குழந்தை இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? போச்சு, எல்லாமே போச்சு. இப்படி ஒரு கழுசடை ஆயிட்டீங்களே. ஒரே ராத்திரில இப்படி ஊருக்குள்ள போவீங்க நான் நினைக்கவே இல்ல. என் கூட பிறந்தவங்க மூஞ்சில எல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? ஐயோ, லீலா விஜய் தானோ எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்களே. எங்க எங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? என்ன நினைச்சு சிரிக்கிறீங்களா, இல்ல அவங்கள உங்கள மாதிரி தான் நினைச்சு சிரிக்கிறீங்களா? ஏன் இப்படி பைத்திய மாதிரி சிரிச்சு என்னையும் பைத்தியமாக்குறீங்க? யாரு யாரு யாருங்க யாரு 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 இந்த குடிக்கிற யோசனை உங்களுக்கு கொடுத்தது? சொல்லுங்க, யாரு? அப்ப புழு ஐயா சாமி, நீங்க குடிச்சு வேணாலும் தொலைங்க, ஆனா நீங்க சிரிக்கிறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன இப்படி வந்த இடத்துல அசிங்கப்படுத்தி சிரிச்சு சிரிச்சு என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களே. அந்த பாவம் சும்மாவே விடாது. அது எவனா இருந்தாலும் சரி, உங்களை குடிக்க வச்சவன் உருப்படவே மாட்டான். சரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்பா, இந்த ஹோட்டல்ல என்னெல்லாமோ புதுசு புதுசா வச்சிருக்கிறான். ஒன்னு பார்க்கவும் எனக்கு பயமா இருக்குது. என்னமாமா ரொம்ப நேரமா ஒரு பேப்பரை உத்து பார்த்துட்டு இருக்கியா? டேய், காலையில ஒரு காபிக்கு சொன்னேன்டா, 16 ரூபா பில்லு போட்டுக்கிறான். அதுக்கு நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கே. என்னத்த இங்கே வந்து நம்மளே சமையல் பண்ணணுமா? ஏண்டிமா சொல்ல மாட்டே? கோபி மாதிரி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதானே காசோட அருமை உனக்கு தெரியும். இங்க பாருங்க, நீங்க சமைக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லிடுங்க. இங்க ஹோட்டல்ல சொல்லிட்டேன்னா அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க. என்ன சொல்லிட்டுமா? ஏங்க, நாங்க இங்க வந்து வேலை பார்க்கணுமா? ஆமா, நாங்க இங்க சமைச்சிட்டு இருந்தேனா அப்புறம் சுத்தி பார்க்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. நல்லா சொல்லுக்கா. இதுல என்ன தயக்கம்? நீங்கெல்லாம் தனித்தனியா சமைச்சு தானே நாங்க சாப்பிட்டுருக்கோம். நீங்க ஒன்னா சமைச்சு நாங்க சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? மாணிக்கனே, இவங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறத நம்ம சாப்பிடுறது ரிஸ்க். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிக்கங்க. என்ன ரிஸ்க்? இத்தனை நாள ஏன் சமையல தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? இல்ல, உன் சமையல சாப்பிட்டதுனாலதான் ரிஸ்க்னு சொல்றாரு.
உன் சமையல எப்படின்னா எல்லாருமா சேர்ந்து சமைச்சா எங்க போய் முடியுமோ? ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டாம். நாங்க என்ன இப்ப சமைக்கணும்னு சொன்னோமா? இது பாருங்க, வெளியூர் வந்திருக்கோம், 4 இடம் சுத்தி பார்க்கணும். எங்களால எல்லாம் சமையல் பண்ண முடியாது. ஆமா அக்கா, நீ தான் கரெக்டா பேசுற. என்ன கரெக்டா பேசினா அப்படி இப்படின்னு எவ்வளோ நீ என்ன சமைச்சாலும் அது தேவாமிரத மாதிரி இருக்கும். நீ பழைய சோறு கூட அதை நான் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட மாட்டேனா? இந்த குல்லா போடுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். அப்படியே உங்களுக்கு பசிச்சதுன்னா இந்த வெளியில கேரட் வேரிக்காய் விற்க அதை வாங்கி சாப்பிடுங்க. இதுல இருந்து உனக்கு தெரியுது போஸ், என்ன உங்க வீட்டு ஆளுங்க யாருமே சமைக்க தெரியாதுன்னு. என்ன அது பேச்சு வாக்குல அழகர்குள்ள பொண்ணை பத்தி அப்படி சொல்லிவிட்டீங்க? ஏன் பிள்ளைகளா, இத சவாலா ஏத்துக்கிறேன். அம்சமா சமைச்சு காட்டி போடணும். சரி சரிப்பா, நாங்க விட்டுருவோமா? இருங்க. அப்ப நானும் அம்மாவும் சமைக்கிறோம், நீங்களும் சமைங்க. போட்டி வச்சுக்கலாமா? போட்டிலாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே சமைங்க. நாங்க சாப்பிட்டுட்டு நீங்க ஜெயிச்சுதான் ஒத்துக்கிறோம். ரொம்ப சாமர்த்தியசாலிதான். சரி, தமாஷெல்லாம் இருக்கட்டும். சம்பந்தி அம்மா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, அத கவனிங்க. கணக்கு வழக்கு இல்லாம காசு அனாவசியமா செலவு பண்ண கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அதனால நீங்க எல்லாம் அம்சமா சமைங்க, அதை நாம சாப்பிடுவோம். பாருங்க, நல்லா தூங்கி விட்டு காலையில இருந்துட்டு ஊரை சுத்தி பாப்பேன். சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. நாங்களாம் இங்க குளிர்ல நடங்கிட்டு இருக்கோமே, கொஞ்சமாச்சும் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வரணும்னு உங்களை யாருக்காவது தோணுச்சா? ஆமா, அத மறந்து விட்டுமா. டாடி, நீங்க யோசிச்சதை நாங்க யோசிக்காம விட்டுட்டோம் பாருங்க. சரி, நீங்க சமையல் ரெடி பண்ணி வைங்க, நாங்க 4 பேரும் போய் சொட்டர் வாங்கிட்டு வந்துடுறோம். இன்னும் 10 நிமிஷத்துல கண்டிப்பா நாங்களும் இதை யோசிச்சிருப்போம். சொட்டரோட வரோம். வாங்க போலாம். போயிட்டு வந்துருவோமா? சரி, போயிடலாம். புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? டக்குனு ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் சகல, என்ன இதை தூக்கி போட்டுருமா? என்ன நீங்க ஃப்ரெண்டு கொடுத்தது ரெண்டு நீங்க இவ்வளவு நேரம் வீடியோ விட்டீங்க. போதல கொடுத்தாலும் பிரியதல தானே கொடுத்தாரு. நீங்க குடிப்பீங்கன்னு தானே கொடுத்தாரு. நானா? என்ன அவரோட சேர்ந்து ஒரு தடவை குடிச்சீங்கன்னு சொன்னார்ல, அப்ப பழக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம்? இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன். ஏன் மன்னிக்கிறேன், நீங்க குடிப்பீங்களா? நான் ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கேன், அதுவும் பிசினஸ்க்காக. நீங்க? நான் சோடா கடை வச்சிருந்தப்போ ஒரு 10 சோடா பாட்டில காலி பண்ணுவேன். நான் கேட்டது சோடா இல்லப்பா, தண்ணி அடிக்கிறத பத்தி. நான் சொல்றது தண்ணி அடிக்கிறதுக்கு மிக்சிங்க்கு 10 சோடா பாட்டில காலி பண்ணுவேன்னு. ஆனா இப்போ தான் விட்டுட்டேன். ஏகோப்பி, நீங்க? இல்ல, எனக்கு அந்த பழக்கம் இல்ல. இல்ல, மணிக்கண்ணன் சொன்ன மாதிரி இதை வேஸ்ட் பண்ண வேணான்னு பாக்குறேன். என்ன நாம 2 பேரும் அடிக்குமா? இல்ல, நீங்க 2 பேரும் அடிங்க. இல்ல, நீங்களும் கொஞ்சமாவது அடிக்கிறீங்க. என்ன கோப்பி? ஆமா, நீங்க 2 பேரும் அடிங்களே, எங்களையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. என்னன்னா? இல்ல, இந்த கிளைமேட் கிடைச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன நம்ம வீட்டு பொம்பளைங்களை பத்தி நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதை பத்திலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. திட்ட மாட்டாங்க. அண்ணே, இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில இருக்கிறாங்க. அவங்க எப்படி நம்மளை திட்டுவாங்க? இப்பவும் சொல்றேன், எழுதி வச்சுங்க. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அப்போ அடிக்கலாம் கோப்பி. நீங்க 3 பேர் மட்டும் அடிங்க. அது எப்படி? எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல மட்டும் ஒதுங்கி இருந்தா எப்படி? கோபி தண்ணி அடிக்கலன்னா நான் அடிக்கல. நானும் அப்படிதான். அப்ப விட்டுருவோம். என்ன கோப்பி, என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? இத போய் சரிண்ணே, எல்லாரும் ஒற்றுமையா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறோம். விஜய் மேல இவ்ளோ பிரியத்தை வச்சிருக்கியே, அப்புறம் ஏன் அவகிட்ட இப்படி நடந்துகிட்ட? ஆமா, என்ன மட்டுமே சொல்லு, அவள ஒண்ணும் சொல்லாத. அப்போ நீ மட்டும் என் வீட்டுக்கார பத்தி அப்படி பேசலாமா? நான் மட்டும் எப்படி மாமாவை விட்டு கொடுக்க முடியும் விஜய்? 2 பேருமே அவங்கவுங்க புருஷனை விட்டு கொடுக்க முடியாம தான் சண்டை போட்டீங்க. தனியா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எந்த கோபமும் இல்ல, போதுமா? இப்ப புரிஞ்சுதா விஜய்? நான் என்ன பண்றது? நீ என்னைக்காவது என்கிட்ட பெரியம்மா பேசிருக்கியா? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்ப. ஏண்டி, உன்னை திட்டாம நான் ரோட்ல போறவங்கள திட்டுவேன்? நான் மட்டும் என்ன உன்கிட்ட கோச்சிக்காம வேற யார்கிட்ட கோச்சிக்கிறது? பெரியவடினா நான் திட்டத்துல நீ பெருசா எடுத்துக்கணுமா? நான் சின்னவ தானே, நான் பேசுறதெல்லாம் நீயே சட்டை பண்ற. ஐயோ, முதல்ல பாச மழை, இப்ப போர் மழக்கமா? போதும், 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க, மறுபடியும் சண்டை ஏதாவது வந்துட்டு போகுது. சே, இனிமே எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வராது, நீ சும்மா இரு. ஆமா, இது பாருங்க, இனிமே நீங்க 2 பேரும் இப்படியே தான் இருக்கணும். இனிமே தனாக்கான்னு இல்ல, யார் என்ன பேசினாலும் என் காதுலயே விழாது. தனாக்கா பேசலையேன்னு என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியும், எவ்வளவோ கஷ்டம் வருத்தம் இருந்தாலும் நான் ரொம்ப வேதனைப்பட்டது எப்போ தெரியுமா? தலை தீபாவளிக்கு ஊருக்கு வந்தேன்ல, அப்ப நான் தனத்துக்கிட்ட பேச முடியாத சூழ்நிலை. அப்பதான் எத்த சொன்னதுக்காக
நான் அவகிட்ட இருந்து விலகி விலகி போனேன். ஆனா அவ வலிய வந்து என்கிட்ட பேசினா. அப்படிப்பட்டதானோ உன்கிட்ட பேசாம இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? ஏன் சரோ பழசையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, இனிமே நம்ம யாருக்குள்ளேயும் சண்டை வேண்டாம். என்ன சரி, நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணா இருக்கிறத பாக்கும்போது இது கொடைக்கானல் மாதிரி தெரியல, அழகர் குளம் மாதிரி தெரியுது. நாம எல்லாரும் பழையபடி ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமாக்கா? எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். அப்பா 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 பைத்தியக்கார புள்ளியில இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சிரிச்சு சந்தோஷமா பேச பாக்கிறதுக்கு மனசு எவ்வளவு நேரமா இருக்குது. இப்படி தானடா இருந்தீங்க, இப்படி தானடா வளர்ந்தீங்க. அப்புறம் யார் கண்டுபட்டுச்சு? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டு முகம் கொடுத்து கூட பேசாம எப்படியோ ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. இப்போ நீங்க போட்ட சண்டையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வெக்கமா இருக்குதுல்ல? மறுபடியும் அழகர் குளம் பிள்ளைங்க மாதிரி எப்போ சந்தோஷமா இருக்கணும். சம்பந்தியம்மா, உண்மையாவே மனசு ரொம்ப நம்ப மாட்டீங்க. அழகர் குளத்துல ஒத்துமைக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. யார் கண்டுபட்டுச்சோ இதுங்கள்லயே சிலது எலியும் பூனையுமா மாறிடுச்சு. ரொம்ப நொந்து போயிட்ட சம்பந்திமா. வேண்டாத தெய்வம் இல்ல, இதுங்கெல்லாம் பழபடியா ஒத்துமையா இருக்கணும். ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான். சம்பந்தி, நீங்க சொன்ன வாய் முகூர்த்தம் நாம எல்லாரும் ஒன்னா வந்து ஒத்துமையா சாமி கும்பிட்டு வந்தோம். எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு வருது. இத பாருங்க, இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரும் இனிமே சந்தோஷமா இருக்கணும் சம்பந்தி. அப்படியே நடக்கட்டும். என் மனசுல சில மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னா பாத்துக்கங்களேன். நீங்க சொன்ன வார்த்தையே போதும்மா. இனிமே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எத்தனை நாள் வேணா இப்படியே இருந்துட்டு போயிடலாம். காணும். நல்ல வேளை நான் வந்து சாவியை வாங்கினேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? செல்வம் சாரை தேடி அவர் வீட்டுக்கு போனேன். ஏன் இப்படி ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? கொஞ்சம் ஒருத்தர் இங்க எடுத்துட்டு இன்னொருத்தர் போலாம்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டீ குடிக்க போணுமா? அதான் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? யாரு ஓவரா பேசுறாங்க? வேண்டாம், இப்போ இப்படி பேசுறீங்களா? டீ சாப்பிட போனப்ப இல்லாத வயித்து வலி இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இந்த பாருமா, அதான் சொல்றேன்ல, முடியாது, என்னால முடியாது. நான் கிளம்புறேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். நீங்க ஆபீஸ் பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. அப்பா அப்பா. என்னம்மா சக்தி, இப்பதானே ஆபீஸ்க்கு போனேன், ஏன் திரும்பி வந்துட்ட? என்ன விஷயம்? என்னம்மா, உடம்பு சரியில்லையா? லீவ் போட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்லப்பா, ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? செல்வம் சாருக்கு உடம்பு சரியில்லாம அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. என்னம்மா சொல்ற? என்னாச்சு? சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா. அதுவும் இல்லாம முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குப்பா. ஒரு லோட் லாரி திருப்பதிக்கு போனோம். பாட்டி வந்து கத்திட்டு போயிட்டாரு. இந்த நேரம் பார்த்து லாரி டிரைவர் கழுத்து அறுத்துட்டான்ப்பா. வயிற்று வலி அது இதுன்னு பொய் சாக்கு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். மாணிக்கம் சார் வேற ஊர்ல இல்ல. அந்த லாரி உடனே அனுப்பலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அப்பா, இந்த ஒரு தடவை நீங்க லாரி எடுத்துட்டு போயிட்டு வந்துறீங்களா? என்னம்மா என்ன சொல்ற? இந்த உதவி கூட பண்ணாம நம்ம எதுக்கு இருக்கோம்? போறோமா? என்னங்க நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க? என்ன சக்தி, ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை, அதோட அவரை போய். அம்மா, எனக்கு தெரியுமா, ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அவங்க ரெண்டு பேரும் இல்லாதப்ப நான் தானே ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கணும். சத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. தேவகி,
தேவையில்லாம கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கிறேன். இந்த அருக்கு திருப்பதி போயிட்டு நைட்டே திரும்ப போறேன். இந்த சட்டை எடு போய். அப்பா சொல்லுமா. நீங்க என் கூட ஆபீஸ்க்கு வாங்க, அங்க இருந்து லாரி எடுத்துட்டு கிளம்புங்க. சரிம்மா. இந்தாங்கப்பா, இதுல வந்து கொஞ்சம் இருமா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் சும்மா இரு, இதுல என்ன அப்ப? சொல்லுமா நீ. வரேம்மா. அப்பா இந்தாங்கப்பா, இதான் இன்வாய்ஸ். சரி. இது அட்ரஸ். கொஞ்சம் கொஞ்சம். சரி வரேன். வரேம்மா. இருக்கு சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு சக்தி? காலையில நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியலையா? கடை திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திருப்பதி லோடு அனுப்புற பார்ட்டி வந்து சத்தம் போட்டாரு. சமாதானப்படுத்தி அனுப்புனேன். வார்ட் பாய் கிட்ட நீங்க சாவி கொடுத்து அனுப்புறதுக்குள்ள டிரைவரும் பையனும் டீ குடிக்க போயிட்டாங்க. நான் உங்களை தேடிட்டு வரேன். வார்ட் பாய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேளை நான் சாவியை வாங்கி ஆபீஸ் திறந்ததுக்கு அப்புறம் டிரைவர் வந்தாரு. ஆபீஸ் முன்னாடி இருக்காம எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு கோபம் வந்துருச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு திருப்பதிக்கு வண்டி எடுத்துட்டு போக மாட்டேன், வயிற்று வலி அது இதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு கிளம்பி போயிட்டாரு. அடப்பாவி, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். திருப்பதிக்கு அப்ப லோடு போலையா சக்தி? இல்ல சார், அதை எப்படி விட முடியும்? அதனால அப்பாவை போய் பார்த்து அவரையே லாரி எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். உங்க அப்பாவியா? ஆமா சார், லாரி நல்லா ஓட்டுவாரு. சரி, பட் உடம்பு முடியாதவரு அவரை போய் ஏன் சிரமப்படுத்திக்கிட்டு? ஒரு அவசரத்துக்கு தானே சார். பரவாயில்ல சக்தி, ரொம்ப நல்லா சமாளிச்சிருக்கீங்க. ரொம்ப திறமையா சமாளிச்சிருக்கீங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார், என் வேலையை நான் செஞ்சதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்படி இல்ல சக்தி, பொறுப்புன்றது கத்து கொடுக்கறதுல தானா வரணும். உங்களுக்கு முன்னாடிலாம் டிரைவர் போய் இந்த கம்பெனில வேலை பார்க்கறான். அவனுக்கு இருக்கிற திமிர பாத்தீங்களா? உங்களுக்கு இருக்கிற பொறுப்புல பாதி இருக்கு அவனுக்கு. சரி விடுங்க சார். ஆமா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இதா ட்ரிப்ஸ், இதா சாப்பாடு. ஐயோ இருங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். எதுக்கு? வேணாம், இருங்க இருங்க, சொன்னா கேளுங்க. இல்ல சார், பரவாயில்ல. ஐயோ சக்தி ப்ளீஸ். அம்மா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. அருந்ததி, நீ இங்கே இருமா, நான் என்ன கேட்டு வரேன். அருந்ததி, வா உள்ள வா. என்னங்க, என்னாச்சு? என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல, ஃபுட் பாய்சனிங். அதான். என்னங்க, உடம்பு பத்திரமா கவனிச்சுக்கலாம்ல. அப்படி என்ன சாப்பிட்டீங்க? வீட்டுல யாரும் ஊர்ல இல்ல, கடை சாப்பாடு ஒத்துக்கல. நீ எங்க? இல்ல, அம்மாக்கு லேசா உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்காக வந்திருக்காங்க. அவங்க கூட நான் வந்தேன், அப்பதான் உங்களை பார்த்தேன். அருந்ததி, இவங்க சக்தி. சாரோட லாரி ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஓஹோ. அம்மாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அம்மா என்ன தேடுவாங்க, நான் வரேன். வரேன். யார் சார் அவங்க? என்ன யோசிக்கிறீங்க? என் வைஃப். வைஃபா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் சொல்லல, சொல்ல விரும்பல.
எதுக்கு பழச கிளறிக்கிட்டு? என்ன குழப்பமா இருக்கா? இல்ல, சட்டுன்னு உங்க வைஃப்னு சொன்னதும் ஆச்சரியமாயிட்டேன். சார், சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நைட்டு வேணா அண்ணனை துணைக்கு வர சொல்றேன். ஐயோ ப்ளீஸ், எதுக்குங்க அவரையும் சிரமப்படுத்தணும்? வேண்டாம். இல்ல சார், பரவாயில்ல, இதுல என்ன சிரமம் இருக்கு? சரி சார், அப்ப நான் வரேன். ஆமா, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? அவருக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சா? ஃபுட் பாய்சன் தான். பயப்படுற அளவுக்கு வேற எதுவும் இல்ல. இல்ல, அவரோட சிரமத்தை வெளியில காமிச்சுக்கவே மாட்டாரு. அது சரி, அவரை யார் பாத்துக்கிறது? நான் இப்ப வெளியே கிளம்புறேன். நைட் எங்க அண்ணன் வந்து தங்குவான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அவரை நல்ல விதமா கவனிச்சுக்கோங்க ப்ளீஸ். சரிங்க, வரேன். சூடா ஒரு 12 டீ போடுங்க. இந்த போடுறேன். வாங்க வாங்க. கொட்டிலா மாப்பிள்ள குடிங்க. நிர்மலா, இந்தா. பவன், இந்தா. தேங்க்ஸ் மாமா. நிர்மலா, உனக்கு இருக்கா? இங்க கொடுங்க. கொடைக்கானல் வந்தோன்னு குளிர் ஸ்டார்ட் ஆயிருச்சே. டீ ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஸ்ட்ராங்கா தான் போட்டுருக்கேன். எல்லாம் சண்டை போட்டு களைச்சு வந்திருக்காங்க. நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இவ்ளோ கோவம் வரும்னு இப்பதான் தெரியும். அதுலயும் போஸ் அண்ணனுக்கு இவ்ளோ கோவம் வருது. கண்ணு முன்னு தெரியாமல எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாரு. இவன் எப்பவுமே அப்படிதான் முன்கோபக்காரன். இதை விடு நிர்மலா, அன்னைக்கு அந்த ரமேஷ் இருக்கானே, அவன் என்ன அடிச்சப்போ இந்த போஸும் கோபியும் சேர்ந்து அவனை அடிச்சாங்க பாரு. அடேங்க அப்பா. அம்மா, நான் எப்போதுமே கோவப்படுறது கிடையாது. நம்ம வீட்டாளுங்க ஏதாவது பிரச்சனைனா சும்மா இருக்க முடியல, கை நீண்ட அளவுக்கு போயிருது. இருந்தாலும் போஸ், உனக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. மனுஷனா பிறந்தா பொறுமை வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கேள்விப்பட்டதில்ல நீ? என்னம்மா வாழ்க்கையில முதல் முறையா இந்த மாதிரி எல்லாம் பழமொழி சொல்ற? அட இவ ஒருத்தி மனசுல பட்டதை சொல்றேன்டி. இப்படி கண்ணா பின்னாடி சண்டை போட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா வம்பு தானே. ஒண்ணு மட்டும் சொல்றேன் போஸ், இப்படி எதுக்கு எடுத்தாலும் வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது ரொம்ப தப்பான குணம். என்ன? சரிம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் மாத்திக்கிறேன். ஏமா தானோ, நீ எப்படி இந்த பையலோட குடும்பம் நடத்துற? அதை ஏன் கேக்குறீங்க? என்னை விட்டா இவர் வேற யார் கட்டிட்டு வாழறது? ஏன்டி இப்படி மாத்தி பேசுற? என்ன விட்டா அவளுக்கு வேற எவன் கிடைப்பான்? ஏ ரவி, ஓ வீட்டுல எப்படி? ஏதாவது சொன்னா தப்பா சொல்லிடுவேன். என்ன லீலா, எவ்வளவு பயந்து போய் ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. எங்க வீட்டுக்கு இவர்தான் ராஜா. அப்ப நீ என்ன மந்திரியா? ஆமா அத்தை, ரொம்ப கஷ்டமான பதவிதான். ஆனா இவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. இவருக்கு பதில் சொல்லி சொல்லியே நான் இப்படி எழிச்சு போயிட்டேன். உங்க வீட்டுல எப்படி கோபி? எங்க வீட்டுல எல்லாமே தலைகீழ தான். விஜி ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்பாளோ? கேள்வி கேட்டதான் பரவாயில்லையே. என்ன பிரச்சனாலும் சொல்றது இல்ல, ஒரே அழுகதா. நானும் என்ன விஜி, ஏன் விஜி, சொல்லு விஜி கேட்டு கேட்டு நான் எழச்சு போயிட்டேன். எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா? கொடைக்கானல் இப்ப எங்க போய் தங்க போறோம்? எனக்கு ஒத்தரையும் தெரியாத. இல்ல மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்ப சரி. கோபி வந்து ஹனிமூனியே கொடைக்கானல்ல தானே கொண்டாடினாரு. ஆமா, நான் மறந்துட்டேன். ஆமா ஆமா, நல்லா இல்ல கொண்டாடணும். எங்க இங்க போடலாம். நீ சாப்பிட்டியா?
செல்லம். நல்லா இருக்குல்லக்கா? ஏப்பா இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், நிறைய செலவாகும்ல? அதான் நான் யோசிக்கிறேன். பா உள்ள புடிச்சு கிடிச்சு வச்சுக்க மாட்டாங்களே? நீ வேற ஏமா பயமுறுத்திட்டு இருக்கிற? என்ன பேசிட்டு வராங்க பாப்போம். அப்பா ஏன்பா கவலைப்படுறீங்க? இடத்த பார்த்தா பயமா இருக்குதுல்ல? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கப்பா. தம்பி இதை இந்த ரூம் எடுத்து போயிருங்க. பாக்கி ரெண்டு நீங்க கேளு. மாப்பிள இடம் பெரிய இடமா இருக்கும்போது சார்ஜ் தீட்டிட்டு போறான். மாமா சார்ஜ் வச்சு நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நாங்க 4 சகலிங்க இருக்கேன்ல, நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். அது எப்படிங்க? நான் தானே கூட்டியாந்தேன். மாமா நீங்க கூட்டிட்டு வந்து தேவிப்பட்டினம் வரைக்கும் தான், அதுதான் உங்க ஐடியா. அதுக்கப்புறம் நடக்கலாம் எங்களோட ஐடியா. கண்டுக்காதீங்க, நாங்க 4 பேரும் பாத்துக்கிறோம். இது என்னங்க பேச்சு? மாப்பிள நீங்க சொல்லுங்க. இல்ல மாமா, உங்க மாப்பிள்ளைங்க 4 பேரும் நல்ல பொசிஷன்ல இருக்கோம். அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படணும்? அதுக்கு இல்லைங்க. ஆமா இதுல 3 காட்டேஜ் இருக்கு. மேல ரூம் இல்ல, கீழே தான் ரூம் இருக்கு. ஒவ்வொரு காட்டேஜ்ல 2 பெட்ரூம் இருக்கு. 4 பேர் தங்கிக்கலாம். நீங்க போஸ் சகல, தனண்ணி, பவானி எல்லாம் இதுல தங்கிங்க. என்ன ரவி, எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாதா? இல்லங்க, இருக்கிற ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. இப்ப இருக்கிற இது மட்டும் தான். அதுவும் நம்ம எல்லாரும் ஒன்னா தாங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் தான் பிடிக்கணும். இது இல்லையா சம்பந்திமா? நீங்க வேணா இங்க இருந்துக்குங்க. பரவாயில்ல சம்பந்தி, நீங்க இங்க இருங்க, நாங்க அங்க போறோம். நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க? இங்கதான் மாமா. வரிசையா பக்கத்துல தானே? ஜாக்கிரதையா இருங்க. சரி சரி பாப்போம். சரோ பெட்டி சாமான்லாம் வச்சுட்டு என் ரூமுக்கு வந்துரு. என்ன வாங்க கோபி. பாரு பாப்பா உன்னே பாக்குது. நம்ம எல்லாம் எங்க தங்குறோம்? கோபி நம்ம 2 பேரும் இதுல தங்கிக்குவோமா? சரி விஜி, லீலா 2 பேரும் பத்திரமா இருங்க. சரி நீயும் பார்த்து பத்திரமா இரு. என்னங்க, அடுத்தாப்புல இருக்க ரூம் என்னமோ ஊர் விட்டு ஊர் போற மாதிரி பிரியா விட கொடுத்துட்டு இருக்கீங்க. லக்கேஜ் வச்சுட்டு வரான். குழந்தை தூக்கிக்கங்க. வாடா. குழந்தை அழுதுட்டே இருக்கா விஜி? நிர்மலா குழந்தை கொடு. பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். ரொம்ப குளிர்து இல்ல? ஆமாமா. சார் இந்த ரூம் சார். ஏமா எல்லாரும் ஒரே ரூம்ல இருந்துடலாமே? வேணாம் மாணிக்கம், நானும் நிர்மலாவும் இந்த ரூம்ல தங்கிக்கிறோம். நீயும் சரவும் இங்க தங்கிக்கங்க. வா நிர்மலா. நீங்க வைங்க சார், நான் எடுத்துக்கிறேன்.